அடுத்து எந்த ஒரு டிசிஷன், அதாவது சினிமாவா இருக்கட்டும் இல்ல அரசியலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் என்னுடைய ரசிகர்கள் கூப்பிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, ஜெனரல் பப்ளிக்கோட ஃபீட்பேக் என்ன, அடுத்து கடவுள் அமைச்சு கொடுத்த ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம் என்னுடைய ரசிகர்கள், தமிழ்நாட்டுல அந்த இளைஞர்கள் கூட்டம், அவங்க எல்லாரையும் ஒரு ஒரு நல்ல பாதையில வழி நடத்தணும்ன்ற ஒரு சமூக பொறுப்பும் என் கையில இருக்கு. சோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எல்லாருமா சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன், அது என்ன வேணா இருக்கட்டும். அதனால இப்போதைக்கு நான் எந்த முடிவும் எடுக்கல. இந்த ரீசெண்ட் டைம்ல வந்த பத்திரிகையில வந்த நியூஸ் மாதிரி யாரோடையும் சேரல. அது உங்ககிட்ட நான் தெளிவா சொல்லணுன்றதுக்காக தான். இன் ஃபியூச்சர் எனக்கு சும்மா மைண்ட்ல இருக்கிற சில விஷயங்கள் ஓப்பனா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எப்போ நடக்கும் ஏதுலாம் எனக்கு தெரியாது, சும்மா ஒரு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன் ஃபியூச்சர் தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா நான் களத்துல இறங்கி அவங்களுக்காக பாடுபடுவேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த தமிழர்கள் தான். இன்னைக்கு நான் சாப்பிடுற சாப்பாடு அவங்க கொடுக்கறது தான். இன் ஃபியூச்சர் எந்த ஒரு அரசு தமிழ் மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் உலக தமிழர்களுக்கும் எந்த ஒரு அரசு நன்மை செய்யறாங்களோ அவங்களோட நானும் எனது சக்தியும் கை கோர்ப்பதை பத்தி பின்னாடி யோசிப்போம். அது எப்போ ஏதெல்லாம் எனக்கு தெரியாது. ஃபியூச்சர் எனக்கு அட்வைஸ் பண்ணி ஸ்டாலின் அண்ணன் இருக்காரு, ராகுல் காந்தி அண்ணன் இருக்காரு, பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க, எனக்கு ஆளுங்க இருக்காங்க. டிவிக்கு யார் இருக்கா? விஜயனை எஸ் மக்களை, விஜயகாந்த் சார் கூட தான் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் அவர் வந்து முன்னேற விடாமல் ஃபியூச்சரையே ஸ்பாயில் பண்ணி முடிச்சு விட்டுட்டாங்க. அப்பேற்பட்ட உங்களோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இவங்க பேச்ச பாருங்க. ஆனால் நம்ம என்ன நடிக்கிற காலத்திலேயே அவ்வளோ ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருந்த காலத்திலேயே மக்களுக்காக யோசிச்சிருக்காரு, மக்கள் ஃபியூச்சருக்காக யோசிச்சிருக்காரு, ஃபியூச்சரில் தன்னோட நன்றி கடன் செலுத்தணும்னு நினச்சி வந்திருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு தான் இந்த அளவுக்கு படைபலமும் மக்கள் சக்தியும் இருக்குது. அதை விட்டுட்டு அவர் ஒரு ஆக்டர், அதனால தான் பின்னாடி போகிறாங்கன்னு இனிமேல் புலம்பிட்டு இருக்காங்க. நாளைக்கு நல்ல தீர்ப்பு வரும்போது அவங்களுக்கெல்லாம் என்ன ஏதுன்னு தெரியும். எங்கள் அண்ணன் தனியால் இல்லை தம்பி, எங்கள் அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய மக்கள் சக்தி இருக்குது, மக்கள் படைபலம் இருக்குது, அதை வச்சு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், இவர் சொன்ன அந்த அண்ணன்கள் எல்லாம் நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. அவங்க லாபத்துக்காக இவரையும், இவர் அவரோட லாபத்துக்காக அவங்களோடையும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நல்ல மனுஷனை பற்றி இப்படி அவதூறாக பேசிட்டு திரிகிறாங்க. இருந்துட்டு போகட்டும். கடவுள் சக்தியும் மக்கள் சக்தியும் எங்கள் அண்ணனுக்கு இருக்குது. கெட்டவங்களே ஜெயிக்கும் போது நல்லவரான எங்கள் அண்ணன் ஜெயிக்க மாட்டாரா? பி கான்ஃபிடன்ட். தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக